தூத்துக்குடி நகரில் உள்ள ஒரு கடையில் ரூபாய் 20க்கு சிக்கன் பிரியாணி விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு விற்பனை செய்யப்படும் பிரியாணியின் தரத்தை பரிசோதனை செய்ய வேண்டும் என உணவு பாதுகாப்புத் துறைக்கு மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத் துறையின் மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் மாரியப்பன் தலைமையில் அந்த துறை அலுவலர்கள் தூத்துக்குடி டேவிஸ்புரம் பகுதியில் உள்ள ரூபாய் 20 பிரியாணி கடையின் தயாரிப்பு கூடத்தை ஆய்வு செய்தனர். ஆய்வில் பிரியாணிக்கு பயன்படுத்திய கோழி இறைச்சியில் எந்தவிதமான துர்நாற்றங்களோ வேற எவ்விதமான இயல்புக்கு புறம்பான அம்சங்களோ கண்டறியப்படவில்லை. இருப்பினும் அதிலிருந்து உணவு மாதிரி எடுத்து பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தயாரிக்கப்பட்ட பிரியாணியும் மாதிரி எடுத்து பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. உணவு பகுப்பாய்வு அறிக்கை பெறப்பட்டவுடன் தொடர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் மாரியப்பன் தெரிவித்தார். அதேவேளையில் உணவு தயாரிப்பு கூடம் மிகவும் அசுத்தமாகவும் சமைக்கும் பகுதியில் பூனை, நாய் போன்ற பிராணிகளின் நடமாட்டம் அதிகமாக இருந்ததாலும் அந்த உணவகத்தின் உணவு பாதுகாப்பு உரிமத்தை இடைக்கால ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டு அதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது.